அவர் தேம்பி தேம்பி அழுததையும் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன். கண்ணீர் வெடித்த அடுத்த மறுநிமிடமே அவர் தெளிவா பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் திருப்பதியிலே போய் ராஜபக்சேக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற பொழுது என் உயிர் போயிருக்கலாம் என்கிறார். உண்மையிலே நடந்த விஷயம். தலைவர் அவர்கள் ஒரு சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாக பாராட்டுவார்கள். அந்த பாராட்டுதலை மனதில் வைத்துக் கொண்டு இன்றைக்கு அப்படி சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே ராஜபக்சே வந்த அங்க கருப்பு கொடி காட்டுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த வேளச்சேரி மணிமாறன், மகளிரணியினுடைய மல்லிகா தயாளன் போன்றவர்கள் தான் கருப்பு கொடி காட்டினார்கள். காட்டி முடித்த பிறகுதான் அந்த இடத்துக்கு வந்தார்கள் சத்யா அவர்கள். ஆகவே அதுவுமே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இந்த மாதிரி பொய்களைத்தான் சொல்கிறார்களே தவிர, எங்களுக்கு நிர்வாக குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் நான் உள்பட நிர்வாக குழு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விக்கு இன்று வரைக்கும் பதில் இல்லை அவரிடத்திலே. நாங்கள் கேட்டதெல்லாம் கழகத்தை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நிர்மூலமாக்க துடிக்கின்ற பெரியவர் துரைசாமியோடு நீங்கள் இன்றைக்கும் தொடர்பில் இருக்கிறீர்கள். இது நான் வைத்த குற்றச்சாட்டு மட்டுமல்ல, நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் வைத்த குற்றச்சாட்டு. தலைவர் அவர்களும் அதைத்தான் சொன்னார்கள். முத்துரத்தினத்தோடு நீங்கள் தொடர்பில் இருந்தீர்கள். சமீபத்தில் நடந்த ஈரோடு பொதுக்குழுவுக்கு கூட முத்துரத்தினத்துடைய காரில் தான், அவர் அனுப்பி வைத்த காரைத்தான் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா பயன்படுத்தினார். நாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு இன்று வரைக்கும் மறுப்போ அதற்கு பதிலோ எந்த விதத்திலும் சொல்லாமல் நீலி கண்ணி வடிக்கிறார் இந்த சத்யா என்பதுதான் உண்மை.